MCP Stories Time. அழகாப்பூர்னு ஒரு அழகான ஊர்ல சுஜி தன்னுடைய நண்பனான சகு கூட சேர்ந்து ஒரு உணவகம் ஒண்ணு நடத்திட்டு வந்துச்சு. அவங்களுடைய உணவகத்துல போதிய இடவசதி இல்லாததால மரங்களுடைய நிழலில அந்த உணவகத்துக்கு வர ஒவ்வொருத்தங்களுக்கும் உணவுகள் பரிமாறப்பட்டுச்சு. அந்த உணவகம் ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கிறதால அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுக்காகவே நிறைய பறவைகள் அந்த உணவகத்துக்கு வந்தாங்க. அங்க வர எல்லா பறவைகளும் இயற்கையை ரசிச்சபடி மரத்தினுடைய நிழல்ல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா மகிழ்ந்தாங்க. அந்த உணவகத்துல சுஜி எந்த வேலையாட்களையும் வச்சுக்கல. சுஜியும் சுஜியினுடைய நண்பனான சகுவும் ரெண்டு பேரும் மட்டுமே அங்க இருந்த எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. அப்படி அந்த ரெண்டு பறவைகளும் அந்த உணவகத்தை ரொம்ப பொறுப்பா பராமரிச்சாங்க. சுஜி, எத்தனை நாட்கள் தான் நாம ரெண்டு பேருமே இந்த உணவகத்துல கஷ்டப்படுறது? நமக்கு கூட மாட ஏதாவது ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டா நமக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய உணவகத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய உணவுகளை விரும்பியும் சாப்பிடுறாங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம். நமக்கு இன்னும் ஆட்கள் இருந்தா அது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். சகு, நீ சொல்றது சரிதான். ஆனாலும் நாம எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு யாருமே கிடைக்கிறது இல்லையே. நம்மளுடைய உணவகத்துல சாப்பிடுற வர ஒவ்வொருத்தங்களுக்கும் உணவு ரொம்ப சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். எந்த விதத்திலையும் அவங்களுக்கு எந்த குறையும் நாம வச்சிடக்கூடாது. நம்முடைய உணவகத்துக்கு வர ஒவ்வொருத்தங்களையும் நாம வெறும் கஸ்டமரா மட்டும் பார்க்காம அவங்கள நம்மளுடைய உறவினர்களா பார்க்கணும். அப்பதான் நம்மளால அவங்கள சரியா உபசரிக்க முடியும். நாம வீட்டுக்கு வர உறவினர்களை நாம எப்படி உபசரிப்போமோ அதே போல நம்ம கடைக்கு வர ஒவ்வொருத்தங்களையும் நாம சரியான முறையில உபசரிக்கணும். ஆனா இப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த வேலைகளை செஞ்சாகணும். சுஜி, நம்ம கடைக்கு என்னதான் ஆட்கள் நிறைய வந்தாலும் நமக்கு வருமானம் ரொம்ப கம்மியா தான் சுஜி இருக்கு. நீ அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும்னு நினைக்கிற. அதுல எந்த கலப்படமும் அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு விரும்புற. அதனால நம்ம எந்த கலப்படமும் இல்லாம ஆரோக்கியமான உணவுகளை நாம அவங்களுக்கு தயார் செய்யறோம். ஆனா அவங்க யாரும் நம்முடைய உணவோட ஆரோக்கியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம ஆரோக்கியமான முறையில உணவு சமைக்கிறதால நிறைய பணம் விரயமாகுது. ஆனா அதே அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கிறது இல்ல. நம்ம உணவினுடைய விலைய கொஞ்சம் அதிகரிச்சா கொஞ்சம் கட்டுப்படியாகும்னு நினைக்கிறேன். நாமளும் இத்தனை வருஷமா இந்த உணவகத்தை நடத்துறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமுமே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் நீ ஆரோக்கியமா கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே காரணம்தான். இல்ல சகு, நீ அப்படி யோசிக்கிறது தப்பு. நம்முடைய இந்த உணவகம் பாரம்பரியமானது. நாம இத பல வருடங்களா நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம உணவுல எந்த கலப்படமும் செய்யக்கூடாது. நமக்கு எந்த லாபமும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த உணவகத்துக்கு வர ஒவ்வொருத்தங்களும் ஆரோக்கியமா இருக்கும்போது எனக்கு அதுல மன திருப்தி கிடைக்குது. இந்த மன திருப்தியே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாம உணவினுடைய விலையை அதிகரிக்கும் போது அவங்க வேற வழி இல்லாம விலை குறைந்த கலப்படம் கலந்த உணவு சாப்பிட போயிடுவாங்க. அது மூலம் அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நமக்கு பணம் முக்கியம் இல்லை, நம்ம கடைக்கு வர ஒவ்வொரு உறவுகளும் ஆரோக்கியமா இருக்கணும். இப்படி நினைச்ச அந்த பறவைகள் தங்களுடைய கடைக்கு வர ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தாங்க. சுஜியும் தன் கடைக்கு வர ஒவ்வொருத்தங்களையும் தன்னுடைய உறவுகளா நினைச்சு ரொம்ப உபசரிப்போட நடந்துக்குச்சு. அதனால அந்த உணவகத்துக்கு வர ஒவ்வொருத்தங்களும் மன திருப்தியோடையும் ரொம்ப சந்தோஷமாவும் அந்த உணவுகளை சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க. இது இப்படி இருக்க, பக்கத்து காட்டில இருந்து ராணின்ற ஒரு காகமும் ராணியினுடைய கணவனான காலுவும் வேலை தேடி அழகாப்பூருக்கு வந்தாங்க. அந்த ரெண்டு காகங்களும் நிறைய பணங்களும் வச்சிருந்தாங்க. அந்த பணத்துல அவங்க தங்களுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான வீடு ஒன்று வாங்கினாங்க. காலு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஊருக்கு வந்து ஒரு நல்ல வீடு வாங்கியாச்சு. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம அடுத்தபடியா நமக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். ஆமா ராணி, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தொழிலை தொடங்கலாம்? நாம செய்யற தொழில் இந்த ஊர்ல யாரும் செய்யாத தொழிலா இருக்கணும். அப்பதான் நமக்கு லாபம் நிறைய கிடைக்கும்.
ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம நாளைக்கே இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்க்கலாம். இங்க எந்த தொழில் செஞ்சா லாபம் கிடைக்குன்னு தோணுதோ அந்த தொழிலையே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண ரெண்டு காகங்களும் மறுநாள் அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்தாங்க. அப்படி அவங்க சுத்தி பார்த்தப்போ சுஜியினுடைய அந்த உணவகம் அவங்க கண்ணில் பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவகத்துக்கு நிறைய பறவைகள் வர்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. என்ன காலு, என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? இல்ல ராணி, நாம இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்ததுல எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சது. இந்த ஊர்ல எல்லா தொழிலும் சரியான முறையில நடக்குது. நாம அந்த தொழில் செஞ்சோம்னா நமக்கு எந்த லாபமும் கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. இந்த ஊர்ல சுஜி மற்றும் சகுங்கிற 2 பேரு ஒரு உணவகம் நடத்தி வராங்க. அந்த உணவகத்துல தான் அதிகமான கூட்டம் இருக்கு. நாமளும் ஒரு நல்ல உணவகம் ஒன்று ஆரம்பிச்சா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சரியா சொன்னீங்க காலு, நானும் அதே தான் யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம அந்த உணவகம் ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த உணவகத்துல உள்ள சாப்பிட இடம் இல்லாம தான் எல்லாரும் மரத்தினுடைய நிழல்ல வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால நாம ஒரு பெரிய உணவகம் வச்சோம்னா எல்லாரும் நம்மளுடைய உணவகத்துக்கு வருவாங்க, நமக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த 2 காகங்களும் ஒரு பெரிய உணவகம் ஒன்றா வச்சாங்க. அவங்களுடைய உணவகம் ரொம்ப பெருசானதாகவும் அழகானதாகவும் இருந்தது. என்னதான் அவங்க உணவகம் அழகாகவும் பெருசாகவும் இருந்தாலும் சுஜியினுடைய உபசரிப்பையும் சுஜியினுடைய உணவின் ருசியையும் தெரிஞ்சுக்கிட்ட பறவைகள் சுஜியினுடைய உணவகத்துக்கு மட்டும்தான் போனாங்க. சுஜியினுடைய உணவகத்தை பற்றி தெரியாத ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த காகங்களுடைய உணவகத்துக்கு வந்தாங்க. அட என்ன காலு, நாம இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு பெரிய உணவகத்தை திறந்திருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய உணவகத்துக்கு அதிக கூட்டம் வரலையே. ஆமா ராணி, அதுதான் நானும் யோசிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுஜியும் சகுவும் குறைந்த விலைக்கு உணவுகளை கொடுக்கறாங்க. குறைந்த விலையில நல்ல ருசியான உணவுகள் கிடைக்கிறதால எல்லாரும் அந்த பறவைகளுடைய உணவகத்துக்கு தான் போவாங்க. அப்போ நாம என்னதாங்க பண்றது? நம்ம இவ்வளவு செலவு பண்ணி இந்த உணவகம் வச்சதெல்லாம் வீணா போயிடுச்சே. இல்ல ராணி, இது வீணா போகாது. என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாமளும் உணவினுடைய விலையை குறைச்சோம்னா எல்லாரும் நம்மளுடைய உணவகத்துக்கே வருவாங்க அப்படின்னு முடிவு பண்ண 2 காகங்களும் தங்களுடைய உணவகத்துல உள்ள உணவுகளுடைய விலையை குறைச்சாங்க. இப்போ அந்த 2 உணவகத்தினுடைய உணவின் விலையுமே ஒரே மாதிரி இருந்தது. ஆனாலும் கூட சுஜியினுடைய உணவு ரொம்ப ருசியா இருந்ததால எல்லாருமே சுஜியினுடைய உணவகத்தை தான் தேடி வந்தாங்க. திரும்பவும் அந்த காகங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. என்ன காலு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். கவலைப்படாத ராணி, நமக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் நாம பொறுமையா காத்திருக்கணும். யானைக்கும் அடி சறுக்குங்கிறத நீ கேள்விப்பட்டது இல்லையா? நிச்சயமா ஒரு நாள் இது சுஜிக்கு நடக்கும். அப்போ நாம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்படி பேசிக்கிட்ட அந்த 2 பறவைகளும் தங்களுக்கு கிடைக்க போற வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. பல நாட்களுக்கு அப்புறம் காட்டுல கோடைக்காலம் ஆரம்பிச்சது. அப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்ததால உணவகத்துக்கு வர்றவங்க அந்த வெப்பத்தை தாங்க முடியாம கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. என்னங்க, என்னால அந்த சுஜியினுடைய உணவகத்துல உணவு சாப்பிடவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வெயிலை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். எனக்கும் அந்த வெயில்ல உணவு சாப்பிட்றது சிரமமாக தான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, சுஜியினுடைய உணவகத்துல இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நாம் அந்த வெயிலில் தான் உட்காந்து சாப்பிட வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடியாவது வெயில் ரொம்ப கம்மியாக இருந்தது. நாம் அந்த மரத்தினுடைய நிழல்லையே உணவுகளை சாப்பிட்டோம். ஆனால் இப்போது வெயில் காலங்கிறதால வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. என்னாலையும் இந்த வெயிலை தாக்கு பிடிக்கவே முடியல. இப்படி அந்த ஊரில் உள்ள எல்லா பறவைகளும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் ஒரு நாள் காலுக்காகத்தினுடைய காதுக்கு வந்தது.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த காலுக்காகமும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைச்சது. அப்புறம் காலுக்காகவும் தன்னுடைய உணவகத்துல நிறைய ஏசிகளை வாங்கி வச்சது. அட என்ன காலு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நாம ஏற்கனவே நிறைய பணம் செலவு பண்ணி இந்த உணவகத்தை வச்சோம். ஆனாலும் நமக்கு எந்த லாபமும் கிடைக்கல. அப்படி இருக்க நம்ம உணவகத்துக்கு நீங்க எதுக்காக இப்போ ஏசி வைக்கிறீங்க? இல்லை ராணி, நான் அன்னைக்கு சொன்னேன்ல யானைக்கும் ஒரு நாள் அடி சறுக்குன்னு, அது மாதிரி இன்னைக்கு சுஜியினுடைய உணவகத்தில் ஒரு பெரிய குறையை கண்டுபிடிச்சிருக்கேன். இது கோடை காலங்கிறதால வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால மற்ற பறவைகளால் சுஜியினுடைய உணவகத்தில் உட்காந்து உணவருந்த முடியலை. அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நானும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய உணவகத்தில் ஏசியை வச்சுருக்கேன். இனிமேல் சுஜியினுடைய உணவகத்துக்கு போகிற எல்லாரும் நம்முடைய உணவகத்துக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டது காலுக்காகவும். அப்புறம் காலுக்காகவும் அந்த காட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தது. நண்பர்களே, காட்டில் இது கோடை காலம் என்பதால் உங்கள் அனைவருக்காகவும் ஒரு நற்செய்தி கூற இருக்கிறேன். அந்த நற்செய்தி என்னவென்றால், எனது உணவகத்தில் உங்களுக்காக நான் ஏசியை வைத்துள்ளேன். இனிமேல் நீங்கள் வெப்பத்தில் உணவு அருந்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எனது உணவகத்திற்கு வரும் அனைவருக்கும் குறைந்த விலையில் உணவு கிடைப்பதோடு குழு குழு ஏசியில் குளிர்ச்சியாக உணவு உண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சது காலுக்காகவும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அந்த ஊர்ல உள்ள எல்லா பறவைகளுமே ராணிக்காகத்தினுடைய உணவகத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுஜியினுடைய வியாபாரமும் முழுசா பாதிப்படைஞ்சது. சுஜி, நீ இந்த வாடிக்கையாளர்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை குறைந்த விலைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனால் இந்த வாடிக்கையாளர்கள் அந்த நன்றியை கொஞ்சம் கூட இல்லாமல் நம்முடைய உணவகத்தை விட்டு இப்போ வேற உணவகத்தில் உணவருந்த போயிட்டாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறது சுஜி? எனக்கும் தெரியல சகோ. நம்மளால என்ன செய்ய முடியும்? நமக்கு அந்த கடவுள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு சுஜி. இது இப்படி இருக்க மறுபுறத்தில் ராணிக்காகவும் காலுக்காகவும் அவங்க உணவகத்துக்கு வர எல்லாருக்கும் நிறைய உணவுகளை பரிமாறினாங்க. என்ன காலு, நம்ம உணவகத்துக்கு இப்போ நிறைய பேர் வராங்க. ஆனாலும் லாபம் மட்டும் நமக்கு நிறையவே கிடைக்கிறதில்ல. ஆமாம் ராணி, இதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு அப்படின்னு நினைச்ச காலு தன்னுடைய உணவகத்துல 1 மடங்கு கோழிக்கறியையும் 2 மடங்கு நாய்க்கறியையும் கலந்து உணவுகளை சமைக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ராணி, என்னுடைய ஐடியாவை பார்த்தியா? கோழியினுடைய விலை தான் அதிகம், நாயினுடைய விலை அதிகம் இல்லை. அதனால் இந்த கோழிக்கறிகளில் நாய்க்கறியை கலக்கும்போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு கோழி வாங்குற செலவும் மிச்சம், லாபமும் கிடைக்கும். இப்படி பேராசப்பட்ட அந்த 2 காகங்களும் உணவுகளில் நிறைய கலப்படம் செஞ்சு விற்பனை செஞ்சாங்க. இந்த விஷயம் ஒரு நாள் சுஜியினுடைய காதுக்கு வந்தது. என்ன சுஜி, நம்முடைய உணவகத்துக்கு வர எல்லாரும் வாடிக்கையாளர்கள் இல்லை, அவங்க நம்மளுடைய உறவுகள். அவங்களுக்கு நாம் ஆரோக்கியமான உணவுகளை தான் கொடுக்கணும், எந்த கலப்படமும் செய்யக்கூடாதுன்னு நீ சொன்ன. ஆனால் இன்னைக்கு அந்த காகங்கள் தங்களுடைய உணவுகளில் கலப்படம் கலந்து விற்கிறாங்க. அவங்க கோழிகளுக்கு பதிலாக நாய்களையும் கொடுக்கறாங்க. ஆமா சகு, ஆனா எனக்கும் இப்போ என்ன செய்யறதுன்னு புரியல. இப்போ நான் எல்லார்கிட்டையும் போய் அந்த காகங்கள் உணவுகளில் கலப்படம் பண்ணுறாங்க, கோழிக்கு பதிலாக நாய்க்கறிகளை சமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்முடைய உணவகத்துக்கு யாரும் வராமல் அவங்களுடைய உணவகத்துக்கு போகிறாங்கன்ற பொறாமையில் நான் சொல்கிறதா நினச்சிக்குவாங்க. நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு சுஜி. கடவுளே, எனக்கு இப்போ நீங்கள் தான் உதவி செய்யணும். என்னுடைய கடைக்கு வர ஒவ்வொருத்தங்களும் என்னுடைய உறவுகள்னு நான் நினைக்கிறேன்.
அவங்க எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் எனக்கு லாபமே கிடைக்கலனாலும் பரவாயில்லைன்னு ஆரோக்கியமான உணவுகளை எந்த கலப்படமும் செய்யாம கொடுத்தேன். ஆனா அவங்க இப்போ அந்த காகங்களுடைய உணவகத்துல ஆரோக்கியமற்ற கலப்படமான உணவுகளை சாப்பிடுறாங்க. இதனால அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்படையும். நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சுஜி அந்த கடவுளை வேண்டிக்கிச்சு. சுஜியினுடைய அந்த உண்மைத்தன்மை கடவுளுக்கு புரிஞ்சுது. உடனே கடவுளும் சுஜியினுடைய உணவகத்துக்கும் உணவகத்தை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பகுதிக்கு மட்டும் பனிப்பொழிவை கொடுத்தாரு. அப்படி அந்த இடங்கள்ல பனி பெஞ்சதால அந்த இடம் முழுக்க பனியால நிரம்பிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வெயிலினுடைய தாக்கமே கொஞ்சம் கூட தெரியல. அது ஏசியை விட ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கறதா இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் சுஜியினுடைய உணவகத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஆஹா, என்ன குளுகுளுன்னு இருக்கு. என்னதான் அந்த காகங்கள் அவங்க உணவகத்துல ஏசியா வாங்கி வச்சாலும் இயற்கையாவே குளு குளுன்னு உட்காந்து அந்த இயற்கையை ரசிச்சபடியே உணவு உண்ற சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் பழையபடி சுஜியினுடைய உணவகத்திலேயே உணவு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுஜியினுடைய உணவகத்துக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த காகங்களுடைய உணவகத்துல கலப்படம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதால அந்த காகங்களுடைய உணவகத்துக்கு யாருமே போறதில்ல. ஆனா சுஜி நேர்மையா இருந்ததால அந்த கடவுளுடைய உதவி கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம நேர்மையா இருக்கும்போது மனிதர்களால நமக்கு உதவி செய்ய முடியலைனாலும் நிச்சயமா அந்த கடவுள் உதவி செய்வாரு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் நவீனா, ஹாய் இனையா, ஹாய் இனாரா, ஹாய் ரஜியா பேகம், ஹாய் அரீஃப், ஹாய் இசாத், ஹாய் நவ்சாத், ஹாய் அர்சாத், ஹாய் அர்ஃபாத், ஹாய் பாசில், ஹாய் குந்தன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நம் கதையில் இடம்பெறும் காகங்கள் தங்களுடைய உணவகத்தில் கோழி கறிகளுடன் எதனை கலப்படம் செய்தார்கள்? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு